மாதிரி குருசாமிகளுக்கெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட், ஒரு மண்டலம் விரதம் இருந்தால் மாலை அணிவீங்க. இந்த குருசாமி கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு புரட்சிகரமா தான் பேசுவேன். ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறவங்களுக்கு மாலை அணிவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி போறாங்க, என்ன மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு மற்றவங்களுக்கு இதுல ஒரு சான்ஸ் கிடைக்குமா இவங்களை பத்தி பேசுறதுக்குன்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த கடுமையான விரதம் இருக்கணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த விரத முறைகளை நான் சீனியர் குருசாமி எம்என் நம்பியார் குருசாமி அவரால வகுக்கப்பட்ட முறை விரத முறைகள் அல்ல. யாரு விரத முறை நேரு சொல்லுங்க. குட். இந்த விரத முறைகளை ஐயப்பனாலேயே வகுக்கப்பட்ட விரத முறை. அதனாலதான் சொல்றது இவ்வளவு கடுமையான விரதம் இருக்க வேண்டும், கடுமையான விரதம் இருக்க வேண்டும் என்று. அவங்க அம்மாக்கு தலைவலின்ட்டு புளிப்பால் கொண்டு வர அவர் என்ன பண்ணாரு, இருமுடி கட்டிட்டு முன்முடியில பூஜை சாமா, பின்முடியில அந்த காட்டு வழியில சமைச்சு சாப்பிடுறதுக்கு சாமா, அதெல்லாம் கொண்டு போயிட்டு அவராலே வகுக்கப்பட்ட முறைதான் இந்த விரத முறை. அதனால இது யாரோ சொன்னாங்க யாரோ இப்படி எல்லாம் கிடையாது. ஐயப்பனாலே சொன்னதுன்னா அப்ப நம்ம எவ்வளவு கடுமையா இருக்கணும். ஒரு பகவானே சொல்லியிருக்காரு நீங்க இப்படி இருங்க. நிறைய இதுல குருமாருங்க சொல்லுவாங்க இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க. இங்க அப்படி இல்ல, பகவானே சொல்ற. 41 நாள் கடுமையான விரதம் இருந்தீங்கன்னா, நீங்க சபரிமலைக்கு போனீங்கன்னா அவர் உங்களை பார்ப்பாரு. அவர் உங்களை பார்ப்பாரு. நீங்க சரியான விரதம் இல்ல, 41 நாள் மாலை போடலன்னா நீங்க தான் பார்த்துட்டு வரணும். சும்மா அவர் பார்க்க மாட்டார். நிறைய சொல்லுவாங்க நான் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன், ஐயப்பனுக்கு மாலை போடுறேன், ஐயப்பனுக்கு மாலை போடுறேன். ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கு நீங்க யாரு? ஐயப்பனுக்கு மாலை போட முடியுமா நம்ம? ஐயப்பனுக்கு நீங்க மாலை போடல, நீங்க உங்களுக்காகவே நீங்க மாலை போடுறீங்க. எல்லாரும் கேட்டா நான் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன், ஐயப்பனுக்கு மாலை போடுறேன். ஐயப்பனுக்கு மாலை நம்ம போட முடியுமா? உங்களுக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக, எல்லாரும் சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க மாலை போடுறீங்க. அதனால சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ